இந்த கூட்டம் எதையும் எதிர்பார்க்கும் கூட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னும் 40 ஆண்டுகளானாலும் எதையும் எதிர்பாராமல் தொடர்ந்து தன்னுடைய தலைவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நற்பணி மன்றத்தினுடைய அத்துணை கழக கண்மணிகளுக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் விழா இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. கடந்த வருடம் கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டம், பிறந்த நாள் விழா கூட்டம், நானும் சென்றிருந்தேன். அப்பொழுது பயங்கரமான மழை. அப்புறம் இங்க வந்து சுந்தர் பேசின போது சொன்னார், இங்க ஷெட்டு போட்டிருக்கோம் அப்படின்னார். ஏன் இங்க ஷெட்டு போடுறீங்க? ஆடி மாசம் நல்லா தானே இருக்கு, நல்ல சீசன், குத்தாலம் சீசன் நமது திருநெல்வேலி வரைக்கும் வருமே அப்படின்னு சொன்னேன். இல்லை, அண்ணனுடைய பிறந்த நாள் விழா எங்கு கொண்டாடினாலும் மழை வரும் என்று சொன்னார். இன்றைக்கும் மழை வந்திருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் முதல் குரலாக எழுதுகிறார், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று. பிறகுதான் கடவுள் வாழ்த்து பாவை பாடுகிறார். ஆனால் இந்த மாமலையே இன்னைக்கு அண்ணன் சுப்ரீம் ஸ்டாரை இன்னைக்கும் வாழ்த்து கொண்டிருக்கிறது, என்றைக்கும் வாழ்த்து கொண்டிருக்கிறார். அவர் யார்? யார் இந்த சுப்ரீம் ஸ்டார்? யார் இந்த சுப்ரீம் ஸ்டார்? முற்பிறவியில் மூளை நிரப்பி பிற்பகலில் வயிறு நிரப்பி தார்போல் ஏந்திய சிறுவர்களை எழுதுகோல் எழுத வைத்த மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய வழி வம்சம். தார்கோல் ஏந்திய சிறுவர்களை எழுதுகோல் ஏற்ற வைத்த பெருந்தலைவரின் வழியிலே வந்தவர். அவர் நடித்தது சூரிய வம்சம், ஆனால் உண்மையிலே அவர் பெருந்தலைவரின் வம்சம். அவர் நடித்தது சூரிய வம்சம், உண்மையிலே பெருந்தலைவருடைய வம்சம் அவர். அதுமா பேசும்போது சுந்தர் சொன்னார், குண்டூசி கொடுப்பவர்கள் கூட சோசியல் மீடியாவில் போட்டு அதை பெருசாக்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. சாட்டை முருகன் பேசினா லட்சக்கணக்கான பேர் பேசுறாங்க, கருத்தோடு பேசுகிறார். கையிலே கிடைத்த வாட்சியை ஒருத்தருக்கு கலைத்து கொடுக்கிறார். கேட்ட உடனே கையில கிடக்க வாட்சியை ஒருத்தருக்கு கலைத்து கொடுக்கிறார். ரோலக்ஸ் வாட்சியுடைய விலை 7 லட்சம் ரூபா. வாட்சினுடைய விலை 7 லட்சம் ரூபா. எனக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நட்பு. அரசியலில் அதிமுக அமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அதன் பிறகு அவர் எதிர்கட்சியிலே இருந்த போதும் சரி, இரண்டையும் சமமாகவே பார்க்கக்கூடியவர். அதனாலே தான் அவர் சமத்துவ நாயகன். டிவியிலே பார்த்தோம், ஒரு ரசிகருடைய மகள், அவளையும் படிக்க வைத்து இன்றும் அவங்களோட கூட வேலை பார்க்கின்ற அளவிற்கு உதவிகளை செய்தவர். இது 1, 2 அல்ல, பல 100களை தாண்டி இருக்கிறது. ஆனால் சில பேர்கள் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக வந்து விடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய முழு தகுதியும் இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. நான் ஏதோ பிளாட்டரிங்காக நான் பேசவில்லை. ஆனால் சமயத்தில் இறைவன் சில நேரத்தில் யாரை வைக்க வேண்டுமோ வைக்கக்கூடாத இடத்தில் சில பேரை வைத்து விடுவார்கள். அதற்கான காலகட்டம் இப்பொழுது கலிகாலம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிற்காக, தமிழுக்காக, தமிழ் ஈழத்திற்காக செந்தமிழ் சீமான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எத்தனை ஆயிரம் இந்த வேடையில் இருக்கிறார். தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்களா? இந்த தமிழினத்திற்காக, தமிழ் தேசியத்திற்காக, இந்திய தேசியத்திற்காக பாரத பிரதமர் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திரா காங்கிரஸ் என்ற ஒரு காங்கிரஸ், உண்மையிலே அது காங்கிரஸ் கட்சியா? அதுக்கு உண்மையான காங்கிரஸ் கட்சி அல்ல. 1969ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர், நிஜலிங்கப்பா, அதிலிருந்து மொரார்ஜி தேசாய் போன்ற வெளிவந்த பிறகு
ஏற்பட்ட காங்கிரஸ், இந்திரா காந்தி அம்மையாருடைய தலைமையிலே வந்த காங்கிரஸ். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் வந்த காங்கிரஸ் என்ன தெரியுமா செய்தது? கன்னியாகுமரிக்கு ரயில் இணைப்பு பாதையிலே அந்த விழா நடைபெறுகிறது. அந்த விழாவிற்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பெருந்தலைவர் காமராஜர், அந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருந்தலைவர் காமராஜர், இந்த தேசத்திற்காக போராடிய பெருந்தலைவர் காமராஜர், அவருடைய பெயர் அந்த இடத்தில் இல்லை. அவமானப்படுத்தியது இந்த காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் அதே காங்கிரஸ் இன்றைக்கு காங்கிரோச் பின்னாலே ஒளிந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பின்னாலே, இன்னைக்கு காக்ரோச் பின்னாலே ஒளிந்திருக்கிறது. இந்திய நாட்டுடைய எல்ஓபி, இந்திய ஆசியா துணை கண்டத்தினுடைய எல்ஓபி ராகுல் காந்தி. அரசியல் பேசக்கூடாது என்றாலும் கூட அரசியலும் கலந்திருக்கிறது. யாரையும் குறைத்து சொல்லவில்லை. இன்றைக்கு மாணவர்களுடைய எதிர்காலத்தை, இளைஞருடைய எதிர்காலத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்பதற்காக பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு ராஜினாமா செய்கிறார். பிரதமர் மொரார்ஜி தேசாய் என்ன செய்கிறார்? 47 பேர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். ஆன்டி லீக் பேப்பர் பில் 2026 ஆக 10 வருடம் 10 கோடி ரூபாய் அபராதம், 10 வருடம் தண்டனை இன்னைக்கு மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது. யாருக்காக? இந்திய நாட்டுடைய இளைஞர்களுக்காக, எதிர்கால மாணவ சமுதாயத்திற்காக. யாருடைய வழியிலே? பெருந்தலைவர் காமராஜருடைய வழியிலே. இன்றைக்கு மாண்பு மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிற்காக 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். பல்வேறு ரயில் திட்டங்களை தந்திருக்கிறார்கள். அந்த கட்சியிலே எதையும் எதிர்பார்க்காமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுவார்கள். இவர் நினைத்திருந்தால் இதே கட்சியை வைத்து பேரம் பேசியிருக்க முடியும். ஆனால் ஒரு நயா பைசா இல்லாமல் இந்த கட்சியில் தேசிய உணர்வோடு இன்றைக்கு தன்னை இணைத்திருக்கின்ற மாபெரும் தலைவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் என்று சொன்னால் அது மிகையாக. கராத்தே தியாகராஜன் பேசினார், சுந்தர் பேசினார், நயினார் நாகேந்திரன் நினைத்தால் சொன்னார்கள். இது அகில இந்திய கட்சி. ஆனால் அண்ணன் சரத்குமார் அவர்கள் குடத்தில் இட்ட விளக்கு அல்ல. இவர் குடத்தில் இட்ட விளக்கு அல்ல, கோலயத்தின் விளக்கு. இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு நல்ல எண்ணமும் திறமையும் நல்ல ஆக்கமும் ஊக்கமும் கொண்டவர். அவருக்கு தேசிய அளவில் பதவி கொடுத்தால்தான் நன்றாக இருக்கும். அதனுடைய அடிப்படையிலே தான் ஆல் இந்தியா தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. அதற்கிடையில் இந்த போராட்டம் வந்திருக்கிறது. நிச்சயமாக பதவிகள் அவரை தேடி வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பணிவோடு நான் சொல்லிக்கொள்கிறேன். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரை பொறுத்த மட்டிலும் லட்சக்கணக்கான மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். ஏதோ திருநெல்வேலியை மட்டும் ஒரு சமுதாயத்திற்காக, ஒரு சமுதாயத்தில் உள்ளவர்கள் தான் அவர்களுக்கு ரசிகர் என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கள்ளக்குறிச்சியிலே கூட்டம் நடைபெறுகிறது, சென்னையிலே கூட்டம் நடைபெறுகிறது. எல்லா இன மக்களும் இன்னைக்கு அவரோடு இன்னைக்கு பழகி கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறார். ஜாதி சமூகத்திற்கு அப்பாற்பட்டவர், ஒரு நல்ல ஒரு பண்பாளர், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றவர். அப்பேற்பட்டவருக்கு இந்த விழாவில் நானும் வாழ்த்துரை வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். இறைவனை வேண்டுகிறேன். இன்னும் 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 72 ஆண்டுகள், இன்னும் 72 ஆண்டுகள் அவர் நலமோடும் வளமோடும், எண்ணத்தில் 27ஆக இருந்தாலும் எண்ணத்தும் கொண்ட கொள்கையோடும் நிச்சயமாக நமது தமிழகத்திற்கு போராடிய அத்துணை தலைவருடைய ஆசியும் அவருக்கு நிரம்ப வேண்டும். இறைவன் எல்லா வளமும் செல்வம் தர வேண்டும். ஒரே ஒரு செய்தி, கையில் இருக்கிறதெல்லாம் காலை இப்போ 1 கோடி ரூபா கொடுத்தா காலையில் 5 பைசா இல்லாமல் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்து போயிட்டே இருப்பார். இது அவருடைய கேரக்டர். நான் அவரோடு பழகினால் உள்ள ஒரே ஒரு கேரக்டர் என்னன்னா, கையில் இருப்பதெல்லாம் எடுத்து கொடுத்துருவார்.
அந்த வகையில் இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழி அம்சம். அந்த வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழி அம்சம். நடிப்பில் இமயமாக இருந்த செவாலியை சிவாஜி கணேசன் அவருடைய வாரிசு, இந்த தமிழ் மக்களுடைய வாரிசு. நிச்சயமாக நாம் எல்லோரும் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய இடத்தில் அவரை பார்க்க வேண்டும். இறைவன் அவருக்கு ஆசி புரிய வேண்டும் என்று உங்களை எல்லாம் இறைவனையும் வேண்டி உங்களுக்கு என்னுடைய நன்றியும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.